First of all, a very big hi and thank you for your time. In the video, we Puspa Part 2 படத்தோட review பார்க்க போறோம். So without any further delay, we can move into the video. ஆந்திரா மாநிலத்தோட எம்பியாக இருக்கார் ஆக்டர் ரமேஷ் ராவ். ஒரு புஷ்பராஜை கூட்டிகிட்டு முதலமைச்சர் அவர்களை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அங்கே நடக்கிற ஒரு சின்ன விஷயத்தால் ஈகோவால் அஃபெக்ட் ஆகிற அல்லு அர்ஜுன், நான் உன்னையே முதலமைச்சர் ஆகிறேன்னு ஆக்டர் ரமேஷ் ராவை பார்த்து சொல்கிறாரு. இந்த பிளான் அவருக்கு கை கொடுத்துச்சா, இதுக்கு நடுவில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சுங்கிறது தான் புஷ்பா 2 படத்தோட ஷார்ட் ஒன்லைன் ஸ்டோரி. படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னங்கிறது லைன் பை லைன் பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், அல்லு அர்ஜுன் அவங்களோட ஃபினாமினலான பர்ஃபார்மன்ஸ். ஆக்ஷன் சீன்ஸில் ஒரு காட்டுற ஆக்ரோஷம் ஆகட்டும், எமோஷனல் சீன்ஸில் உடஞ்ச அளவுறதாகட்டும், காமெடி சீன்ஸில் மட்டும் கொஞ்சம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரிஞ்சு, மற்றபடி ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. படத்தோட இன்னொரு மெயின் பாசிட்டிவ் ஆக்டர் ஃபகத் ஃபாசில் அவரோட பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மனுஷன் மிரட்டி இருக்காருன்னு சொன்னால், அது அவரோட இன்ட்ரோ சீன் ஆகட்டும், அவர் கோவமாக பஸ்ட் அவுட் ஆகி பேசுகிற சீன்ஸ் ஆகட்டும், அல்லு அர்ஜுன் அவர்கள் பேசின ஒரு ஆடியோவை அவர் திரும்ப திரும்ப கேட்டு அவர் அந்த ஒரு மாதிரி சைக்கோட்டிக்காக பண்ணுற அந்த பிஹேவியர் ஆகட்டும், மனுஷன் பூந்து விளாண்டிருக்காரு. இன்கேஸ் ஒரு சில சீன்ஸில் அல்லு அர்ஜுன் அவர்களே ஓவர்டேக் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், ப்ரீ இன்டர்வலெலாம் மனுஷன் பின்னி இருக்காரு. அண்ட் படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் 3 பேர் பண்ணியிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத், சாம் சிஎஸ் அண்ட் அஜினேஷ் லோக்நாத். அஜினேஷ் லோக்நாத்தோட பேர் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணாட்டி அவரோட பேர் டைட்டில் கார்டில் போட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் அவர் ஏதோ ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம். 3 பேருமே மிரட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் கொஞ்சம் லவுடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது நீங்கள் அந்த டுவார்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங்கில் ஒரு அதெல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி இறைச்சலாக தான் ஃபீல் ஆச்சு. பட் நான் போன தேட்டரில் சவுண்டிங் அந்த மாதிரியா இல்லை உண்மையாலுமே ரொம்ப அது ஹெவியாக இருந்துச்சுன்னு தெரியல. பட் அது மட்டும் கொஞ்சம் இறைச்சலாக ஃபீல் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்க மிரோஸ்லா குபா பிரசேக், அவரோட ஒளிப்பதிவு அட்டகாசமாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் ஒரு சேசிங் சீன் மாதிரி வரும். அந்த சீனில் அவங்க காட்டியிருக்க அந்த ட்ரோன் ஷாட்ஸ் ஆகட்டும், அந்த அந்த ஆந்திரா வனப்பகுதியை அவங்க காட்டியிருக்க விதமும் அட்டகாசமாக இருந்துச்சு. படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு நவீன் நூரி. படத்தில் ஒரு சில காட்சிகள் நீளமாக இருந்தாலும் ஃபைட் சீன்ஸும் ஒரு சில எமோஷனல் சீன்ஸும் கனெக்ட் ஆகிறதுக்கு இவரோட எடிட்டிங் ஒரு பக்கபலமாக இருந்துச்சு. அண்ட் படத்தில் ஸ்டண்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பீட்டர் ஹெயின், கெச்சா கம்பத்கி, டிராகன் பிரகாஷ், நபகண்டா. இவங்களோட ஒர்க் படத்தில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்னதான் ஒரு லென்த்தான ஃபைட் சீன்ஸாகவே இருந்தாலும் அதை கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நம்ம படத்தில் பயந்துகிட்டே போனது இந்த காமெடி சீக்வன்ஸ். ஏன்னா சமீபத்தில் வந்த படத்துலலாம் நம்ம காமெடிங்கிற பேரில் நம்மளை போட்டு கொலையாக கொண்டு எடுத்துருந்தாங்க. பட் சர்ப்ரைசிங்லி இந்த படத்தில் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டாக காமெடி சீன்ஸ் இல்லைனா கூட அங்கங்கே ஒரு சீரியஸான சீன்ஸில் அந்த பின்னாடி இருக்கிற கேரக்டருமே படத்தில் வர கேரக்டர் அடிக்கிற ஒரு சில கவுண்டர்ஸ்லாம் நிஜமாலுமே சிரிப்பு வருது. அண்ட் இந்த படத்தில் லாஜிக்கலாக ஒரு இம்மி அளவு கூட எதிர்பார்த்து வந்துடாது. உங்களுக்கே தெரியும், இந்த பெரிய ஒரு மாஸ் மசாலா ஆக்டர் மூவியில் லாஜிக்கில் சுத்தமாகவே இருக்காதுன்னு. இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூட அல்லு அர்ஜுனோட இன்ட்ரோ சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரியில் அந்த லைட்டர் தொங்குற மாதிரி அவர் இந்த கிரெயினில் தொங்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் இவங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி சீன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 கை 2 கால் கட்டியிருக்கு, இருந்தாலும் போட்டு அத்தனை பேர்த்து குத்தி கொள்றாரு அவர். எலுமிச்சை பழத்தில் அருவாலை ஏற்றுற மாதிரி சூளத்தை வச்சு வில்லனோட கழுத்துலலாம் குத்தி ஏற்றுறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் மக்கள் ரசிப்பாங்கன்னு மனநிலை இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி சீன்ஸும் மக்கள் ரசிக்கிறாங்க, அதனால தான் அவங்களும் எடுக்கிறாங்க. படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னங்கிறது லைன் பை லைன் பார்த்துடலாம். நீளமான காட்சிகள், அதாவது படம் முழுக்க தேவையில்லாத காட்சிகள் நிறையாவே இருக்குது. இன்கேஸ் படம் இன்டர்வலோடு சேர்த்து 3 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடுது. அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. இவங்க சுலபமாக படத்தை ஒரு 2 hour 45 minutesக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். பட் அவங்க ஏன் அதை பண்ணலன்னு தெரியல. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா அவர்களுக்கு ஒரு எமோஷ்னலான சீன் ஒன்று இருக்குது. அந்த சீன் என்னமோ கொஞ்சம் அவங்களோட ஆக்டிங் எனக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்டு படத்தில் பாதி கேரக்டர்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் கூட சுனில் அவர்கள் கேரக்டரில் சொல்லலாம். சுனில் அவர்களோட கேரக்டரில் சுத்தமாக வேஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த சிண்டிகேட் சம்மந்தமான காட்சிகளை காட்டுறதுக்காக மட்டுமே அவரே அவர் ஒய்ஃபே இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. மற்றபடி அவங்க கேரக்டருக்கு சுத்தமாக எந்த ஒரு வெயிட்டேஜுமே இல்லை. இந்த படம் என்னதான் ஒரு ஹை பட்ஜெட் படமாகவே இருந்தாலும் படத்தில் விஎஃப்எக்ஸுகள் கொஞ்சம் அங்கங்கே பல்ல காட்ட தான் செய்யுது. அந்த சேசிங் சீனில் அந்த எலிபேண்ட் சீன்ஸ் ஆகட்டும், அந்த ஹெலிகாப்டர் விஎஃப்எக்ஸ் எல்லாமே பச்சையாகவே தெரியுது அது விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்கிறது. இன்னும் அது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அண்ட் படத்தில் இன்னொரு மைனாக சொல்லணும்னா போத் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஒரு கோர்வையாக நம்ம சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொத்தம் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குன்னு. போத் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்லையுமே லேக் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 40 நிமிஷம் நல்லா இருக்குன்னா மிச்சம் ஒரு அரை மணி நேரம் நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கிற மாதிரி நீளமாக எடுத்து வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங்கில் ஒரு அரை மணி நேரம் நல்லாயிருக்கு, மற்ற வர எல்லா சீன்ஸுமே அதாவது என்ன சொல்கிறது, நம்மளை பொறுமையை ரொம்ப சோதிக்குது. டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் நம்மளை போட்டு வாட்டி எடுத்துடுறாங்க. எப்படா முடிப்பீங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளை வர வச்சுட்டாங்க. புஷ்பா 2 படத்தோட ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பேன் இண்டியன் ஆக்ஷன் மூவி. அவ்வளவே பெருசாக வாயை பொழந்து சொல்கிற அளவுக்கு படத்தில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஒரு வீக்கெண்டில் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த படம் பார்க்கலாம். அந்த படம் 3 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடுது. இது எந்த அளவுக்கு உங்களை என்கேஜ் பண்ணணும்னு தெரியல.
அண்ட் இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ஸ்ட்ரிக்ட்லி நாட் ரெக்கமெண்டபிள். ஏன்னா படத்தில் நிறைய இன்டிமேட்டிங்கான சீன்ஸ், அந்த டான்ஸில் வர அந்த ஸ்டெப்ஸ் கொண்டு ரொம்பவே நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் தான் நமக்கு கொடுத்துச்சு. ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி நாட் ரெக்கமெண்டபிள். அண்ட் கைஸ், இது நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால இதில் நிறைய உங்களுக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம். லைக் உங்களுக்கு லைட்டிங், சவுண்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்கலாம். நம்ம அது ஃபர்தராக வர வீடியோஸில் கண்டிப்பாக அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கூட அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கைஸ்.